ஏதோ ஒரு பிரச்சனைக்காக வந்து டாக்டர் கிட்ட போயிட்டு மருந்து எழுதி குடுத்துருப்பாரு. அந்த மருந்த ஒரு நிமிஷம் வாங்கிட்டு வந்திருப்போம். அந்த மருந்தே என்னன்னா ஓப்பன் பண்ணிட்டோம்னா, நம்ம நெறைய நாள் வந்து பார்த்தீங்கன்னா, அதையே யூஸ் பண்ணிட்டே இருப்போம். அதனுடைய பொட்டன்சி இருக்கா? அது வேலை செய்யுதா? அப்படின்னு தெரியாம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ, ஒவ்வொரு மருந்துகள் வந்து பிரிஸ்கிரைப் பண்றத பொறுத்து என்னன்னா, அதனுடைய ஷெல்ஃப் லைஃப் சொல்லுவாங்க அண்ட் ஸ்டோரேஜ் பீரியட். அத பத்தி தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். நார்மலாவே என்னன்னா, நமக்கு குடுக்குற பிரிஸ்கிரிப்ஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 4 வகையான பிரிஸ்கிரிப்ஷன் குடுப்பாங்க. ஒண்ணு வந்து என்னன்னா, ட்ராப்ஸ் மாரி குடுக்கலாம். இயர் டிராப்ஸ், நேசல் டிராப்ஸ் அந்த மாதிரி கொடுக்கலாம். இல்ல ஆயின்மெண்ட்ஸ் ஆர் கிரீம்ஸ் கொடுக்கலாம். இல்ல சிரப் பேஸ்டா கொடுக்கலாம். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா டேப்லெட் பேஸ்டா. ஸோ இதை ஒவ்வொன்றை பொறுத்தும் என்னன்னா அந்த ஸ்டோரேஜ், அதனுடைய டெம்பரேச்சர் எல்லாமே வந்து மாறும். இப்ப டாக்டர் வந்து ஐ டிராப்ஸ் மாதிரி பிரிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதை மேக்ஸிமம் ஓப்பன் பண்ண பிறகு 2ல இருந்து 3 வாரத்துக்குள்ளார யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேல அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அது வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். இல்ல அதோட பொட்டன்சி வந்து குறைஞ்சிடலாம். ரெண்டாவதா வந்து பெரும்பாலும் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய வந்து சிரப்ஸ் அண்ட் சஸ்பென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்டா வந்து இப்ப ஆன்டிபயோட்டிக் மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னா, அத நம்ம வாட்டர் மிக்ஸ் பண்ண பிறகு வந்து 7 டேஸ்க்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா, அத யூஸ் பண்ணிடணும். இல்ல ஆல்ரெடி சஸ்பென்ஷனா வரதையும் பார்த்தா யூஸ் பண்ணிடணும். இப்ப சிறப்புகள். இப்ப காய்ச்சல் அந்த சிறப்புகள், சளி டானிக் குடுக்குறாங்கன்னா, அத மேக்ஸிமம் வந்து 3ல இருந்து 4 வாரங்கள் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இப்ப ஆயின்மெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கிரீம்ஸ்லாம் குடுக்குறாங்க இல்லையா? அத வந்து 2ல இருந்து 3 மாசம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். டேப்லெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஷெல்ஃப் லைஃப் வந்து அதிகம். ஸோ அத நம்ம எக்ஸ்பைரி டேட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால இப்ப நீங்க ஒரு மருந்த ஓப்பன் பண்றீங்கன்னா, அதுல டேட் வந்து எழுதி வைக்கணும். என்னைக்கு ஓப்பன் பண்ணணும்னு. ஸோ அத நம்ம வந்து ஃபாலோ பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே இது வந்து டைம் பீரியட் வந்து முடிஞ்சிடுச்சு. அதனால நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஈஸியா இருக்கும் யூஸ் பண்றதுக்கு.